சரி ஓகே இந்த படம் காலியா இருக்கு போய் உட்காரலாமே அப்படின்னு ஒரு ஏனோ தானோ அரோகர மனசோட தான் உட்கார்ந்தேன். ஆனா உண்மையிலே இந்த படத்தை நான் பார்க்காம விட்டுருந்தா ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்திருக்கும். அவ்வளவு ஒரு அருமையான படம். நிறைய பேர் சொன்னாங்க அது லோ பட்ஜெட் படம், அதனால அந்த அளவுக்கு மேக்கிங் இருக்காது, கலரிங் இருக்காது, படம் நல்லா இருக்காது, ரொம்ப ஸ்லோவா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா எதிர்மறையா சொன்ன கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி சொன்ன கருத்துக்கள் எதுவுமே இல்லாம எல்லாமே ரொம்ப பிரமாதமா பண்ணி வச்சிருந்தாங்க. விக்னேஷோட பல படங்கள் நம்ம பார்த்திருப்போம். விக்னேஷ் வந்து பழைய ஆர்டிஸ்ட், 90s 80s ஆர்டிஸ்ட். அவருடைய பல படங்கள் பார்த்திருப்போம். எந்த படத்துலயும் இந்த அளவுக்கு நடிச்சிருப்பா அப்படின்னு கேட்டா இவ்வளவு பிரமாதமெல்லாம் எந்த படத்துலயும் நடிக்கல. இல்ல டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காரு, ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லோ பட்ஜெட்ல படம் எடுக்கிறவங்க வந்து கிரீன் மேட் போட்டு எடுப்பாங்க, அதனால வந்து நம்ம பெருசா இருக்காது. ஆனா இந்த படத்துல அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர், லண்டன் எல்லா நாடையும் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. எப்படின்னு பார்த்தா டைரக்டருக்கு வந்து விஎஃப்எக்ஸ் தெரியுமா, மனுஷன் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் ஒரே படத்துல போட்டிருக்காரு. ரொம்ப அழகா சூப்பரா 4 ஃபைட்டு. ஏன்டா அந்த ஃபைட் வச்சாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தேவையான இடத்துல ஃபைட்டு, தேவையான இடத்துல சாங்கும் ஃபைட்டும் ஏனோ தானெல்லாம் எடுக்கல, அவ்வளோ அழகா எடுத்திருந்தாங்க. படத்துல கொஞ்சம் கிளாமர் இருக்கு, அந்த கிளாமரும் கதைக்கு தேவையெல்லாம் இருக்கும் ஒழிய படம் ஓடணும் அப்படின்றதுக்காகவோ இல்ல யாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கோ கிளாமர் கிடையாது. படம் நல்லா இருக்கு. அதனால நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய படங்கள், பெரிய ஆர்டிஸ்ட் வேலையுள்ள படங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன ஆர்டிஸ்ட், புதிய இயக்குநர்கள் இயக்கி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் நடிச்சு வரக்கூடிய படங்களும் நல்ல கதையம்சத்தோட படங்கள் வருது. ஆனால் நம்ம அதையும் மிஸ் பண்ணக்கூடாது. உண்மையிலே நான் இன்னைக்கு அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைச்சு இந்த படத்தை பார்க்காம விட்டுருந்தோம்னா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பேன். ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிருப்பேன். நான் பண்ண அதே பேர் நீங்களும் பண்ணாம இருக்கேன்னா ரெட் ஃப்ளோர் படம் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட படம் ஓடிட்டு இருக்கு, அதே தியேட்டர் தான் ஓடிட்டு இருக்கு. அதனால நீங்களும் மிஸ் பண்ணாம அந்த படத்தை பாருங்க. அதாவது ஒரு பொருளுக்கு நம்ம விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா அந்த படத்தை வந்து ஒரு வடிவம் அமைச்சு காட்டினாதான் வந்து மக்கள் நம்பி உள்ள வராங்க. நம்ம உண்மையா ஒரு குடும்ப கதை எடுத்திருக்கேன், லவ் ஸ்டோரி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா மேக்சிமம் நம்ப மாட்டாங்க. அதுக்காக தான் அவங்க அந்த வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம போஸ்டர் உள்ள மாதிரிலாம் இல்ல, படம் நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நம்ம பிரமாண்ட படங்கள் மாஸ் ஹீரோக்கள் நடிச்ச படத்துக்கு போனாலே படத்தை சீட்டின் உட்கார்ந்து எஞ்சி எப்படா வெளியே போகணும் இருக்கும். ஆனா இந்த படத்துல எந்த இடத்துலயுமே நம்ம எஞ்சி வெளியே போகணும் அப்படின்ற நினைக்காத அளவுக்கு படத்தை வந்து ரொம்ப பிரமாதமா கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட, குழந்தை குட்டியோட, குடும்பத்தோட, பெரியவங்களையும் கூட்டு வந்து பார்க்கணும். இந்த மாதிரி படங்கள் தான் வந்து நம்ம குடும்பத்தோட பார்க்கணும். பார்த்துட்டு வந்தேன். ரெட் ஃப்ளோர் ஆக்சுவலா ஒரு நல்ல படம் தான். ஏன்னா வந்து விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ஏதோ டைரக்டர் வந்து விஎஃப்எக்ஸ் அவரே தெரிஞ்சதா சொன்னாங்க. அதனால அந்த படத்துல நிறைய விஷயங்கள் புதுசா காட்டியிருந்தாங்க. எப்படி சொல்றது, லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல விஎஃப்எக்ஸ் காட்டின மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல நடிச்ச ஆக்ட்ரஸ் விக்னேஷ் அவரை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆக்டர் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருப்போம், இந்த தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அந்த பாட்டுல நடிச்சவரு. ஸோ இந்த படத்துல வந்து அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் மறுபடியும் ஸ்கிரீன்ல. ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. படமா வந்து அவருக்கான ஒரு கதையா இருந்தது. ரெண்டாவது ரெட் ஃப்ளவர் அப்படின்றது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ண ஒரு கதை. ஏன்னா நிறைய பேர் ரெட் ஃப்ளவர் அப்படின்னா நார்மலா என்ன நினைச்சுக்கிறோம்னா இது வந்து ஏதோ ஒரு காதல் படம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பட் ஆனால் அது ஒரு ஆர்மி பேஸ்டான ஒரு படமா இருந்தது. அதை தாண்டி வந்து இந்த படத்துல வந்து வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடா இந்த படம் கொண்டு வந்ததுனால இது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ரெட் ஃப்ளவர் அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. படம் வந்து லேக் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா படம் வந்து ஸ்லோ அப்படின்ற எல்லா படமுமே ஒரு ஸ்லோ பேஸ்ட் மூவியா தான் போகும். ஸோ அப்படின் போது ஒரு ஸ்லோவான ஒரு நல்ல ஒரு படமா எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஸ்லோவா போய் அதுக்கப்புறம் கதை பிக்கப் ஆச்சு. அதை தாண்டி இந்த படத்துல வந்து சாங்ஸ் நிறைய வந்து எப்படி சொல்றது, ஒரு படத்துல போஸ்டர் பார்த்திருப்பீங்க. ரெட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லும் போது 2 பேர் கிஸ் அடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க. ஸோ பட் ஆனா இந்த படம் வந்து அந்த மாதிரி போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம யங்ஸ்டர்ஸை கவர் பண்றதுக்கு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஒரு 2 பாட்டு ஒன்று இருக்கு. அதுல கிட்டத்தட்ட நிறைய கேர்ள்ஸ் தான் ஃபுல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அது மேபி ஜென்சிக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்மி படத்துல அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தேவைப்படல. பட் இருந்தாலும் அந்த பாட்டு வந்து ரசிக்க முடியாதா இருந்துச்சு. ஓவரால் இந்த படம் வந்து ஃபேமிலியா பார்க்கலாம், பசங்களா ஜாலியா போனா ஜாலியா பார்த்துட்டு வரலாம். அவ்வளவுதான். ரெட் ஃப்ளவர் கூலிக்கெல்லாம் சொல்றவங்கலாம் இப்படி சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது.